தாய் வீடு ஆகஸ்ட் 2025. ஒன்டாரியோவில் விலை கூடிய வாகன காப்புறுதி. எழுதியவர் செந்தூரன் புனிதவேல். வாசிப்பவர் குமணன் தம்பி. கனடாவிலே வாகன காப்புறுதி கட்டணம் மிக அதிகமாக உள்ள மாகாணமாக ஒன்டாரியோ உள்ளது. இதற்கு முக்கிய காரணம் வாகன திருட்டம் மற்றும் வாகன திருத்த செலவுமாகும். நீங்கள் ஒரு புது வாகனம் வாங்குவதானால் அல்லது என்ன வாகனம் கூடிய காப்புறுதி கட்டணம் உடையது என அறிய விரும்பினால் கட்டுரையை தொடர்ந்து வாசியுங்கள். இங்கு எத்தகைய வாகனத்திற்கு எவ்வளவு கட்டணம் அறவிடப்படுகிறது என விளக்கமாக தரப்பட்டுள்ளது. எல்லோருடைய மனதிலும் உள்ள ஒரு முக்கிய கேள்வி, ஏன் சில வாகனங்களுக்கு அதிகமாகவும் சிலவற்றிற்கு குறைவாகவும் அறவிடப்படுகிறது என்று. அதற்கான 5 காரணிகளை இங்கு தருகிறேன். சில வாகனங்கள் மற்றவையிலும் பார்க்க அதிகமாக திருடப்படுவதால் அதற்கான காப்புறுதி கட்டணம் அதிகமாகும். சில வாகனங்களின் உதிரிப்பாகங்கள் அதிக விலையுடையதாயிருப்பதுடன் அவற்றை திருத்துவதற்கான செலவும் அதிகமாகையால் அதற்கான காப்புறுதி கட்டணமும் அதிகமாகும். சில வேகமாக ஓடும் வாகனங்கள் சிறியதாயிருப்பினும் பெரிதளவு விபத்துக்கள் அடைவதனால் அவற்றின் காப்புறுதி தொகையும் அதிகமாகும். சில பழைய வாகனங்கள் போதிய பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாதிருப்பின் இழப்பு அதிகமாகையால் அவற்றிற்கான காப்புறுதி கட்டண தொகையும் அதிகமாகவே இருக்கும். விலை கூடிய வாகனங்களுக்கு திருத்துவதற்கான செலவும் வேறு வாகனம் அதுபோல் வாங்குவதற்குமான செலவு அதிகமாக இருப்பதனால் காப்புறுதி கட்டண செலவும் அதிகமாகவே இருக்கும். அடுத்ததாக ஆடம்பரமானதும் உயர் செயல்திறமுடையதுமான வாகனங்களை கவனிப்போம். BMW, M தொடர் வாகனங்கள் இவைகள் சக்தி வாய்ந்த இயந்திரங்களால் அமைந்துள்ளதால் அதிகம் களவாடப்படுவதும் திருத்துவதற்கும் செலவு அதிகமாயிருக்கும். அவற்றின் சராசரி வருடாந்த காப்புறுதி கட்டணம் $4,000 முதல் $6,000 வரை உடையதாயிருக்கும். மெர்சிடிஸ் பென்ஸ் வாகனங்களில் AMG மாதிரி வாகனங்கள் இவைகள் உயர்ந்த செயல்திறன் வாகனங்கள் என்பதுடன் உதிரிப்பாகங்கள் விலை கூடியதாயிருப்பதுடன் அடிக்கடி இழப்பு கோரிக்கைகள் உடையன. இந்த வாகனங்களுக்கு வருடாந்த காப்புறுதி கட்டணம் $4,500 முதல் $7,000 வரை செலவாகும். Audi RS மாடல்ஸ் இந்த ஆடம்பரமான கார்கள் வெகு வேகமாக ஓட்டக்கூடியது என்பதுடன் திருத்துவதற்கான செலவும் அதிகம். இவற்றிற்கான வருடாந்த காப்புறுதி கட்டணம் $4,000 முதல் $8,000 வரை செல்லலாம். Porsche 911 அண்ட் டைகான் இது பெரு மதிப்பான விலை உயர்ந்த வாகனம் என்பதுடன் சிறப்பாக இயங்கும் அதே வேளை இதற்கு வரும் காப்புறுதி கேட்பனவுகளின் தொகையும் பெரிதாக இருக்கும். இந்த வாகனத்தின் வருடாந்த காப்புறுதி கட்டணம் சராசரியாக $5,000 முதல் $9,000 ஆக உள்ளது. டெஸ்லா மாடல் எஸ், பிளேட் மாடல் மேக்ஸ் இவை திருத்துவதற்கு செலவு அதிகம். குறிப்பாக பேட்டரிகளும் கணினி உதிரிப்பாகங்களும் சராசரி வருடாந்த காப்புறுதி கட்டணத்தை தொகையை $4,500 முதல் $7,000 வரை முடியும். அடுத்ததாக அடிக்கடி களவு போகும் வாகனங்களை கவனிப்போம். அதிகம் களவு போகும் வாகனங்கள். ஒன்டாரியோ மாகாணத்தில் வாகன திருட்டு அதிகம் இடம்பெறுவது யாவரும் அறிந்ததே. அதிலும் விலை உயர்ந்த வாகனம் என்பதிலும் வேறு சில வாகனங்களே திருட்டு போகிறது. அவற்றை இங்கு பார்ப்போம். காரணம், காப்புறுதி அமைப்புகள் அதை ஒத்த மற்ற வாகனங்களிலும் இவற்றுக்கு கூடிய கட்டணத்தை அறவிடுகிறார்கள். ஹோண்டா CR-V இதுதான் 2023 அதிகம் திருடப்பட்ட வாகனம். அதற்கு காரணம் இவற்றின் உதிரிப்பாகங்கள் திருட்டு விற்பனை சந்தையில் பெருமளவு கொள்வனவு செய்யப்படுகிறது. இதற்கான காப்புறுதி கட்டணம் $3,500 முதல் $5,000 வரை. லெக்சஸ் RX 350 இது கடல் கடந்த கள்ளச்சந்தையில் பெருமளவு பெற்றுக்கொள்ளப்படுகிறது. இவற்றின் காப்புறுதி கட்டணம் $4,000 முதல் $6,000 வரை அறவிடப்படும். ஃபோர்ட் F50 இது கனடாவில் அதிகமாக விற்பனையாகும் வாகனம் என்பதுடன் கள்வர்களின் கவனத்தை ஈர்க்கும் வாகனமாகும். இதன் சராசரி வருடாந்த கட்டணம் $3,800 முதல் $5,500 வரை ஆகும். டொயோட்டா ஹைலாண்டர் இதுதான் மிக பிரபல்யமான SUV ஆகும்.
இவ்வாகனத்திலிருந்து களவெடுக்கும் உதிரி பாகங்களுக்கு மிகுந்த ஈர்ப்பு உள்ளது. இந்த வாகனங்களுக்கு சராசரி வருடாந்த காப்புறுதி கட்டணம் $3600 முதல் $5200 வரை ஆகும். சூப்பர் கார்களும் கவர்ச்சியான கார்களும். சில வாகனங்கள் கவர்ச்சியான வாகனமாக பலராலும் கருதப்படுகிறது. அத்தகைய வாகனங்களுக்கு காப்புறுதி கட்டணம் மிகையாக கொடுக்க தயாராக அவசியமாகும். லம்பகனி, ஹியூராகான் இவை வெகு வேகமாக செலுத்தப்படும் மிக விலை உயர்ந்த வாகனம் என்பதுடன் இவற்றில் காப்புறுதி கேட்பனவுகள் பல $1,000,000 இருப்பதனால் காப்புறுதி கட்டணங்களும் மிகவும் அதிகமாய் இருக்கும். சராசரியாக காப்புறுதி கட்டணம் வருடம் ஒன்றிற்கு $15,000 முதல் $30,000 வரை இருக்கலாம். ஃபெராரி 488 இவற்றின் உதிரி பாகங்கள் கிடைப்பது அரிது என்பதுடன் விலையும் அதிகம். மேலும் இந்த ரக வாகனங்கள் களவு போவது மிக அதிகம். இவ்வாகனங்களின் சராசரி வருடாந்த காப்புறுதி கட்டணங்கள் $12,000 முதல் $25,000 வரை இருக்க இடமுண்டு. மேக்லாரன் கார்கள் இவை கார்பன் ஃபைபர் திருத்தங்கள் மிக அதிகம். அதனால் அதன் வருடாந்த காப்புறுதி கட்டண தொகையும் $10,000 முதல் $20,000 வரை இருக்கலாம். நிசான் GTR இவை சிறப்பாக இயங்குவதுடன் பல மாற்றங்கள் செய்து கூடிய விலைக்கும் விற்கப்படுவதால் இவற்றிற்கு வருடாந்த காப்புறுதி கட்டணம் $6,000 முதல் $10,000 வரை இருக்கலாம். மாற்றம் செய்த வாகனங்கள். சில சாதாரணமான வாகனங்கள் மாற்றங்கள் செய்து வீதிகளில் போட்டிக்கு செலுத்தப்படுவதால் அவற்றை காப்புறுதி செய்யும் அமைப்புகள் காப்புறுதி செய்ய விரும்புவதில்லை. பார்வைக்கு சாதாரணமாக இருப்பினும் வீதியில் போட்டிக்கு வேகமாக செலுத்தப்படுவதால் கட்டணமும் சற்று அதிகமாயிருக்கும். சுபரு WRX ST பொதுவாக இது போட்டிக்கு வேகமாக ஓட்டுபவர்களால் விரும்பப்படுகிறது. இவையின் சராசரி காப்புறுதி கட்டணம் வருடத்திற்கு $5,000 முதல் $8,000 வரை இருக்கலாம். மிட்சுபிஷி லான்சர் இதுவும் பொதுவாக போட்டிக்கு ஓடுவதனாலும் ஆபத்தாக செலுத்தப்படுவதாலும் கட்டணம் அதிகமாயிருக்கும். சராசரி வருடாந்த காப்புறுதி கட்டணம் $4,000 முதல் $7,000 வரை இருக்கலாம். டாட்ஜ் சார்ஜர் அண்ட் சேலஞ்சர் இவை அதிகம் வேகம் கூட்டும் தன்மையுடையதால் பல வேளைகளில் அவசரமாக மற்ற வாகனங்களை முந்துவதற்கு முயற்சித்து விபத்துக்குள்ளாகும் தன்மை உடையது. இந்த வாகனங்களுக்கு வருடம் ஒன்றிற்கு காப்புறுதி கட்டணம் $6,000 முதல் $12,000 வரை இருக்கலாம். இங்கு நான் பல வாகனங்களுக்கான கட்டணங்களை தந்துள்ளேன். எந்த வாகனம் வாங்குவது என்பதை முடிவு செய்வது உங்கள் விருப்பம். சுரைக்காய் காட்பணமும் சுமைக்கூலி முக்காட்பணமுமாய் இருப்பதை அறிந்து கொள்ளுங்கள். நன்றி.